ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ரீலங்கன் கஸ்டர்ட் புடின் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் விருப்பமானது இந்த புடின், அதுவும் லேசான முறையில் எப்படி வீட்டில் செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி மோத்தாட கஸ்டர்ட் தான் எடுத்துனேன். உங்களுக்கு வேண்டிய பிராண்டில் எடுத்துக்கலும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி எடுத்துனேன். உங்களுக்கு நான்ஸ்டிக் சட்டியும் எடுத்துக்கலும். இப்போ நான் இது 2 பேக்கெட்டில் தான் செய்ய போகிறேன். அந்த பேக்கெட்லேயே பின்புறத்தில் செய்முறையெல்லாம் போட்டிருக்கு. அதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இந்த மா சட்டியில் போட்டுட்டேன். மாண்ட அந்த கஸ்டர்ட் புடின் பவுடர் தான் போட்ட பிறகு இதோட மில்க் நான் ரத்தி மில்க் பவுடர் கரைச்சி தான் எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பசும்பாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். எது வேண்டாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இதோட சீனி உங்கள் இனிப்புக்கேற்ப உங்களுக்கு இஷ்டப்படி சீனி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு குறைஞ்ச அளவு சீனி சேர்த்துனேன். வெனிலா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1½ டீஸ்பூன் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு இப்படி கலந்துட்டுக்கணும். எல்லாம் கலந்துட்ட பிறகு இப்போ தான் நான் இதை அடுப்பில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுப்பில் வச்சப்பறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இன்னப்படி கலந்துக்கணும். கைவிடாமல் இன்னப்படி கிண்டின்னு இருக்கிற கட்டியாகி வந்துடும். ஒரு 5-10 நிமிஷம் போகும் போதவே இந்த கலர் வரச்சல நீங்கள் இந்த கட்டியாகி வரச்சல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெதுவாக இன்னப்படி கலந்துட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கட்டியாகி வரும். இந்த டைமும் நீங்கள் நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல மணமாக இருக்கும். நான் நெய் ஒவ்வொரு கரண்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துட்டேன். இப்படி நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கிண்ட செல்ல உங்களுக்கு அடி பிடிச்சாமல் நல்லா வரும் கிண்டுபட்டு. இப்போ உங்களுக்கு வீடியோவில் விளங்கும் எப்படின்ட்டு. இப்போ நெய் சேர்த்த பொருள் நான் இப்போ நல்லா கிண்டின்னு இருக்க சொல்ல ஒரு 15 நிமிஷத்தில் மாதிரி இந்த புடின் நல்லா செட் ஆகி வருகுது. இப்போ இதோட உங்களுக்கு ஃப்ளம்ஸ் தூவிக்கலாம், இல்லாட்டி டூட்டி ஃப்ரூட், கஜு எது வேண்டாலும் உங்களுக்கு தூவிக்கலாம். இல்லைண்டா சும்மாவும் இதை கிண்டி எடுத்துக்கலாம். உங்களோட வீட்டுகளுக்கு யாராவது கெஸ்ட்டுகள் வரண்டா, இல்லாட்டி விருந்து சாப்பாடுகள், இல்லாட்டி சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த புடினை செஞ்சு எடுத்துக்கலும். இப்போ இதெல்லாம் நான் தூவின அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கணும். ஒரு 20 நிமிஷத்தில் மாதிரி புடின் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்கி ஆற போடணும். நீங்கள் ஆறுற டைமுக்கு ஒரு ட்ரே இல்லாட்டி ஒரு பிளேட்டில் போட்டுக்கணும். நான் ட்ரேயில் இந்த டூட்டி ஃப்ரூட், ப்ளம்ஸ் எல்லாம் தூவி தான் அதுக்கு மேலே நான் இந்த புடினை ஊற்றினேன். இப்போ உங்களுக்கு இது இல்லாமல் வெறுமனையும் இதை நாங்கள் இந்த புடினை அவசரமாகவே இறக்கிக்கணும். சூடு ஆறும் போது ஆறிட்டா அது கட்டியாகி வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு கரண்டிக்கு நெய் தடவி இதை லெவல் படுத்திக்கலும். இல்லைண்டா உங்களுக்கு பொலித்தீன் பேக்கெட் மாதிரி பொலித்தீன் பேக் அதுகளாலையும் உங்களுக்கு லெவல் படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் லெவல் படுத்தின போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த கலர் ஃப்ரூட்ஸுகள் அதோட ப்ளம்ஸுகளும் கொஞ்சம் தூவிண்டேன். இதெல்லாம் தூவின போது இதெல்லாம் ஒரு முறையாவது இதே போல் நீங்களும் கஸ்டர்ட் புடினை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடியதான். வாயில் வச்சோன்னே கரைந்து போகும் இந்த புடின் கட் பண்ணின பிறகு எப்படி தான் இருந்துச்சு நீங்களும்